கர்த்தருடைய தியானத்திற்கென்று எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். கண்களை ஒரு வினாடி மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். மகா பரிசுத்தத்தின் ஊற்றுக்கண்ணாகி எங்கள் நல்ல தகப்பனே, நன்றியறிதல் உள்ள உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த வாரத்தின் முதல் நாள் கால வேளையில அப்பா உம்மை ஆராதித்தோம், மனமகிழ்ச்சியோடு கூட உம்மை தொழுது கொண்டோம், உம்மை துதித்து கொண்டோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் உம்முடைய வார்த்தைகளுக்காய் காத்திருக்கிறோம். நீர் பேசுவீராக, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, எப்போதெல்லாம் உங்களை பார்க்கிறோம் அப்போதெல்லாம் நான் உங்களுக்கு சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள், விட்டு விடாதீர்கள் என்று புத்தி சொல்லுகிறவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே என் அன்பான பிரியமான பெற்றோர்களே, பிள்ளைகளே, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இதை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறதான ஒவ்வொரு என் பெற்றோர்களும் பிள்ளைகளும் சகோதரனும் சகோதரிகளாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறது, சபை கூடி வருகிறதை விட்டு விடாதிருப்பீர்களாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு இந்த சபை கூடி வருவதனுடைய முக்கியத்துவத்தை மாத்திரமே இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்தியாக கொடுக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபமாய் இருக்கிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஆகவே இதுதான் சபை கூடுதல். இதுதான் சபையாக இணைந்து நாம் குடும்பமாய் இணைந்து ஏக சிந்தையோடு கூட ஒரு மனதோடு கூட ஒரு மனப்பட்டு நாம் அப்படியாய் நம்முடைய குடும்ப உறுப்பினர்களோடு கூட நாம் ஐக்கியத்தோடு கூட நாம் ஒருவருக்கொருவர், இதுதான் சபை. அல்லேலூயா. நாம் ஒருவருக்கொருவர், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, இதுதான் சபை. இதைத்தான் கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். கடந்த வாரத்தில் சபை என்பது சபையின் ஐக்கியம் என்பதை குறித்து அது 3G 4G 5G அலைக்கற்றைகளின் வாயிலாக வருவதும் அல்ல, ஏற்படுவதும் அல்ல என்பதை குறித்து நாம் பார்த்தோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3G அலைவரிசைகளையோ அல்லது 4G அலைவரிசைகளிலோ அல்லது 5G அலைவரிசைகளிலோ பார்க்கிற வைஃபைல பார்க்கிற அது அந்த கூட்டங்கள் அல்ல சபை என்பதை குறித்து பார்த்தோம். எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து எப்படியெல்லாமோ நாம் வாழ்ந்து வளர்ந்திருந்த சூழ்நிலைகளிலே இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களாய், அவரால் ரட்சிக்கப்பட்டவர்களாய், ஒன்று சேர்ந்து அனுதினமும் ஒரு இடத்திலே சேர்க்கப்பட்டவர்களாய், ஒரு கூடுகையிலே கலந்து கொண்டவர்களாய் ஏற்கப்பட்ட இடம்தான் சபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சபையிலே யாவரும் இணைந்து வெவ்வேறுபட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு இணைக்கப்பட்டவர்கள் தான் ஒருவருக்கொருவர், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து அன்பும் அரவணைப்பும் ஆறுதலும் ஆலோசனைகளையும் போதனைகளையும் பாதுகாப்பும் இருக்கிற இடமும் தான், போதிக்கிற இடமும் தான், நடத்திப்பு கொடுக்கிற இடம்தான் சபை.
அது சார்ந்த இடமும் தான், ஐக்கியம்தான் சபை என்கிறதான காரியத்தை குறித்து கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது வெறும் அலைக்கற்றையின் வாயிலாக தொடர்ந்து ஊர்ந்து வருவதல்ல. அது நாம் ஒரு இடத்திலே அமர்ந்து கர்த்தருடைய இரத்தத்தினாலே இணைக்கப்பட்டவர்களாய் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி ஆலோசனை சொல்லி வாழ்கிறதான இடம் சபை. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, எபேசியரின் நிருபத்திலே நாம் வாசிக்கிறதை போல அந்த இடத்திற்கு கிறிஸ்துவே தலையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இடத்திற்கு, அந்த கூடுகைக்கு கிறிஸ்துவே தலையாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, பிதாவாகிய தெய்வமே அந்த இடத்திற்கு தனக்கு பிரியமான, தன் இருதயத்திற்கு ஏற்றதான ஒரு மேய்ப்பனை நியமிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த தன் இருதயத்திற்கு பிரியமான, தன் இருதயத்திற்கு ஏற்றதான அந்த மேய்ப்பன் அந்த மந்தையை புத்தியோடும் அறிவோடும் நடத்துகிறவனாயிருக்கிறான். ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான ஒரு கட்டமைப்பு சபை என்பது என்று பாருங்கள் பிரியமானவர்களே. ஏதோ கண்களிலே பார்த்து நம் உணர்ச்சி வசப்பட்டு கரங்களை தட்டி நாம் அப்படியாய் மகிழ்ச்சியோடு கூட கடந்து போகிற இடம் அல்ல சபை. ஹல்லேலூயா. கண்களிலே பார்த்து காதுகளிலே கேட்டு கரங்களை தட்டி ஓசை எழுப்பி அப்படியே கடந்து போகிற இடம் அல்ல. அது ஒரு மாயையான இடம் அல்ல. மாறாக கிறிஸ்து தலையாயிருக்கிற இடம், கிறிஸ்து தலைமை தாங்குகிற இடம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பிதாவாகிய தேவன் தன்னுடைய இருதயத்திற்கேற்ற ஒரு மனிதனை மேய்ப்பனாக தன்னுடைய மந்தையை நடத்துவதற்கு ஏதுவாக அந்த இடத்தில் நியமித்து அந்த தன் மக்களை தன்னுடைய அறிவோடும் புத்தியோடும் நடத்துவதற்கு ஏதுவாக அங்க ஒரு மனிதனை நியமிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு கட்டமைப்பு என்று பாருங்கள். அது மாத்திரமல்ல, ஒரு நல்ல சபையை ஒரு மந்தையை போலவும், அதை நடத்துகிற ஒரு போதகனை, ஒரு நல்ல மேய்ப்பனை போலவும், அந்த ஒரு விசுவாசிகளை ஒரு நல்ல மந்தையை போலவும், ஆடுகளை போலவும் தேவன் ஒரு ஒப்புமையாக காண்பிக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதற்கு தன்னை கிறிஸ்து தன்னையே எடுத்துக்காட்டாக, தன்னையே உதாரணமாக காண்பிக்கிறதையும் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. யோவான் 10ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களை வாசிக்கலாம். வாசிப்போம். யோவான் 10, 11, 12. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனா இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவனும் கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான ஒரு உவமையை ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள். சபை என்பது ஒரு மந்தையாய் இருக்கிறது. மேய்ப்பன் என்பவன் ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் இருக்கிறான். ஆடுகள் விசுவாசிகளாய் இருக்கிறார்கள். அந்த மேய்ப்பன், அதாவது அந்த ஆவிக்குரிய தகப்பன் விசுவாசிகளை ஒரு பாதுகாப்பாய் நடத்துகிறவனாய் இருக்கிறான். அவன் கூலிக்கு மாரடிக்கிறவன் அல்ல, அவன் சம்பளத்துக்கு வேலை செய்கிறவன் அல்ல, அவன் ஆதாயத்துக்காய் வேலை செய்கிறவன் அல்ல. அவன் உங்களை நடத்துகிற ஒரு பாதுகாப்பை கொடுக்கிற, உங்களுக்கு ஆலோசனை சொல்லி உங்களை நடத்த வேண்டிய, நீங்கள் நடக்க வேண்டிய வழியிலே உங்களை நடத்துகிற நல்ல அறிவும் புத்தியும் ஆலோசனைகளையும் சொல்லி நீங்கள் நடக்க வேண்டிய வழியிலே உங்களை நடத்துகிற ஆலோசனை கர்த்தனாய் கர்த்தர் உங்களை ஒரு மேய்ப்பனை உங்களை அந்த இடத்திலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக பிரியமானவர்களே, திரையில் பார்க்கிற நடிகன் அல்ல, திரையிலே பார்க்கிற நடிகன் அல்ல, ஊழியக்காரன். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே சபை என்பது வெறும் டிவியிலே தெரிகிற கூட்டம் என்று நீங்கள் நினைத்துவிடக் கூடாது. அது மாத்திரமல்ல, அந்த டிவியிலே தெரிகிற ஊழியம் என்பதும் அல்ல. நீங்க தெளிவா நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு சபைகள் இன்றைக்கு காற்றிலே அசைவாடி கொண்டிருக்கிறது என்று நினைத்து விடாதீர்கள். கடுமையான வருத்தத்தோடு நான் உங்களுக்கு இன்றைக்கு இந்த நாளிலே பதிவு செய்கிறேன். என்ன செய்கிறோம்? கடந்த நாட்களிலே எத்தனை உபவாசத்தை நீங்கள் ஜெபித்திருப்பீர்கள்.
எத்தனை கண்ணீரும் கவலையுமோடு கம்பளையோடு நீங்கள் ஜெபித்திருப்பீர்கள். ஐயோ, சாத்தான் பிசாசு சபைகளை மூடிவிட்டான். எப்படி டயலாக்? பிசாசு சபைகளை மூடிவிட்டான், விசுவாசிகள் கூடி ஜெபிக்க கூடாதபடிக்கு சபைகளை எல்லாம் மூடிவிட்டான். அப்படி கொண்டு வாங்க, எல்லாம் கூடி ஜெபிக்கலாம். கரெக்டா 11 மணி நேரம் ஜெபம், 70 மணி நேரம் ஜெபம், 80 மணி நேரம் ஜெபம். சபையை திறந்து விட்டுட்டான். இப்போ வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் வான்னு கேட்டா ஒரு பய எட்டி பார்க்கிறதுக்கு நாதி இல்ல. இதுதான் சபை, இதுதான் விசுவாசிகளுடைய இன்னைக்கு நிர்விசாரமான நிலைமை. எங்க போனா இன்னைக்கு விசுவாசி? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. கண்ணீர் விட்டதெல்லாம் என்னாச்சு? நீலி கண்ணீரா? ஜெபிச்சமா இல்லையா? சபையெல்லாம் மூடி போட்டுட்டான். ஜெபிச்சுமா இல்லையா? சபையெல்லாம் பிசாசு மூடி போட்டான், தந்திரமா மூடி போட்டான். இதுல வேற மீம்ஸ். எப்படி பிசாசு சபையெல்லாம் மூடி போட்டான்னு சொல்லி என்ன செஞ்சான்? கொக்கரித்துக் கொண்டிருக்கிறான். ஆனா ஆண்டவர் சொன்னார், ஒவ்வொரு வீட்டையும் சபையாக ஆண்டவர் திறந்து விட்டுட்டார். என்ன டயலாக் நம்ம ஆளு விடுவான்னு தெரியுமா? சௌரியமா போச்சு, வீட்டிலேயே உட்கார்ந்துக்கலாம். இதுதான் நிலைமை. இல்ல பிரியமானவர்களே, இல்ல. தயவு செய்து என்று நினைத்து விடாதீர்கள். தயவு செய்து நினைச்சிடாதீங்க. இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், டிவி திரையின் டெலிவிஷன் திரையிலே உட்கார்ந்து ஆவியில மூழ்கி நீச்சல் அடித்துக் கொண்டிருக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன், தயவு செய்து ஏமாந்து விடாதீர்கள். தயவு செய்து ஏமாந்து விடாதீர்கள். உங்களுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற சபைகள் திறந்து விட்டது. இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்றேன், நீங்க பார்த்து கொண்டிருக்கிறவங்க சபைக்கு வந்துட்டீங்க, அது வேற விஷயம். ஆனால் இதை கேட்டுக்கொண்டு வீட்டிலே இருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கென்று கர்த்தர் நியமித்து திறந்து கொடுத்திருக்கிற சபைகள் இருக்கிறது. இன்னைக்கும் வீட்டில் விருதாவாய் உட்கார்ந்து கொண்டு திரையை பார்த்து கொண்டு திருப்தியாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஆவிக்குரிய விசுவாசிகளுக்கு நான் எச்சரிக்கையோடு சொல்லுகிறேன், நிஜத்திலே வாழ்ந்திருங்கள். நிழலை பார்த்து ஏமாந்து போய் விடாதீர்கள். நிழலை பார்த்து ஏமாந்து போய் விடாதீர்கள். வயசானவங்க, முடியாதவங்க உட்கார்ந்து பாருங்க, தவறு இல்லை. நான் அதற்காக டெலிவிஷன்ல பார்க்கிறதை நான் தவறு என்று சொல்லவில்லை. பாருங்கள், நீங்க வீணானதை பார்த்து கெட்டு போவதை காட்டிலும் நீங்க ஆவிக்குரிய நிகழ்ச்சிகளை பார்ப்பதை தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதுதான் உங்களுடைய தீர்வு என்று நினைத்து விடாதீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக சபைகள் திறக்கப்பட்டதற்கு பின்பும் டிவியிலே நீங்கள் திருப்தி காண்டு கொண்டிருப்பீர்கள் என்று, டெலிவிஷன் திரைகளை பார்த்து நீங்கள் திருப்தி கண்டு கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக டிவி சீரியல் பார்க்கிறதுலையும் இதை பார்த்து கொண்டு நீங்கள் திருப்தி அடைகிறதுலையும் எனக்கு எந்த வித்தியாசமும் நான் உணர்கிறவனாய் இல்லை. ஆலயம் சாதாரண உலகத்தான் சொல்லுகிறான் என்னவென்று, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று சொல்லி. உலகத்தான் என்ன சொல்றான்? ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ஆனா ஆலயத்துக்கு போறதுக்கே காடு வலி கை வலின்னு உட்கார்ந்து இருக்கிறோம். எந்த விதத்தில் இது நியாயமா இருக்கும்? எந்த விதத்தில் இது நியாயமா இருக்கும்? திருப்தி பட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னு கேட்டா போதும், என்ன சொல்லிடுவோம்? காலையில் எந்திரிச்ச உடனே எங்க வீட்டு டிவியில இது, எங்க வீட்டு திரையே இதுதான் தெரியும். இல்லை பிரியமானவர்களே, இல்லை. தயவு செய்து நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, காரியங்களை உங்களுக்கு இன்னும் நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். ஒருவேளை நீங்க அங்க கூட்டத்தை நீங்க என்ன சொல்லலாம்? எந்த சூழ்நிலையிலும் பேர் சொல்லி அழைத்திருந்தாலும் கூட நீங்க கிட்ட போய் பார்த்தீங்கன்னா, வாங்க பிரதர், உங்க பேர் என்ன பிரதர், எங்கிருந்து வந்திருக்கீங்க பிரதர், இப்படித்தான் கேட்பார்கள். பிரியமானவர்களே, உங்கள் சபையில் உங்களுடைய மேய்ப்பன் மாத்திரமே தான் உங்களுடைய பெயரை
சொல்லி வாங்க பிரதர் உட்காருங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு என்று கேட்கக்கூடிய தகுதியுடையவன் உங்களுடைய மேய்ப்பன் மாத்திரமே தான், உங்களுடைய போதகன் மாத்திரமே தான். நீங்க 3000 மைலுக்கு அந்த பக்கமோ 1000 மைலுக்கு அந்த பக்கமோ 500 மைலுக்கு அந்த பக்கமோ இருந்து திரையிலே பார்த்த உங்களுடைய நீங்கள் எதை ரசித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் உங்களை பெயரை சொல்லி அழைத்திருந்தாலும், நீங்கள் கிட்டே போய் நின்றாலும் உங்களை பார்த்து அன்றைக்கு நான் பெயர் சொல்லி அழைத்த சகோதரன் நீதானா என்று அவர்கள் கேட்க போவது இல்லை. போய் பக்கத்துல நின்னோன்னு வாங்க பிரதர் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க, எந்த விசுவாசியா நீங்க கேட்க போறது இல்லை. நீங்க போய் அறிமுகப்படுத்தினா தான் அப்படியா, சரி வாங்க உங்களுக்கு என்ன சொல்லுங்க ஜெபம் பண்றேன், இதைத்தான் சொல்லுவாங்க. ஆக ஏமாந்து விடாதீர்கள். உங்களுடைய கர்த்தர் உங்களை எங்கே வைத்திருக்கிறாரோ அங்கே போவதற்கு நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த வாரத்துல பார்த்தேன், சபை திறந்தாச்சு, வெள்ளிக்கிழமை போட்டேன். என்னன்னு சரி வெறும் பாஸ்டர்னு போட்டா கூட பாஸ்டர் தானே, எந்த பாஸ்டர் யாரு போறாரு, இந்த பாஸ்டர் ஊர்ல இருக்க மாட்டாரு, சரி அதனால வராம வந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அதுக்காக தலைமை போதகர்னு போட்டேன். தலைமை போதகர்னு அவருக்கே அந்த மரியாதை தான். யார் என்னன்னு கூட கேட்கல, ஒரு ஆளை காணும், இங்க இருக்கிற 2 பேரை தவிர. யோசிச்சு பாருங்க. அப்புறம் சபையை திறந்தா என்ன, பூட்டுனா என்ன உனக்கு? இதுல வேற நீலி கண்ணீர் வடிப்பு. ஆண்டவரே சபையை பூட்டியாச்சு, ஆண்டவரே திறங்க ஆண்டவரே, திறங்க ஆண்டவரே. எங்க போய் திறக்கிறது? யோசிச்சு பாருங்க. இல்லை இல்லை, மிகுந்த கவனத்தோடு இருங்க பிரியமானவர்களே. செவிங்கன்னு சொன்னா ஸ்கிரீனை பாக்குறது. ஏன்னு கேட்ட ஸ்கிரீனை பார்த்தே பழகிட்டேன். ஏன்னா ஸ்கிரீன்ல இருக்கிறது தான் ஜெயிப்பேன், நம்ம ஜெயிக்க மாட்டோம். ரைட்டா? அப்படிதானே? ஸ்கிரீன்ல இருக்கிறது தான் பாடணும், ஸ்கிரீன்ல இருக்கிறது தான் ஜெபிக்கணும், ஸ்கிரீன்ல இருக்கிறது தான் பேசணும். நம்ம வாயை பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்படிதான். அதனால என்னத்த பண்றது? ஜெபிங்கப்பா யாராவதுன்னா கப்பு சுப்புன்னு இருக்கிறாங்க. அப்புறம் என்னத்த பண்றது? இப்படியே போனா என்ன ஆயிரும் தெரியுமா? ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையும் டப்பிங் வாய்ஸா போயிடும். எவனும் வாயை திறந்து ஜெபிக்க மாட்டான். எந்த விசுவாசியும் தன்னுடைய வாயை திறந்து உள்ளான இருதயத்திலிருந்து அவனுடைய ஜெப வார்த்தை வராது. அடுத்தவன் ஜெபிக்கணும், இவன் உள்ள போனான். எப்ப அவன் கடைசியில தூங்கிட்டு இருப்பான். கடைசியில என் ஆத்துமாவே சொல்லுவான், ஆமென் ஆண்டவரே என் ஆத்துமாவே ஸ்தோத்திரம் சொல்லி முடிச்சிடுவான். இதுதான் நடக்கும், இதுதான் நடக்கும் பிரியமானவர்களே. தயவு செய்து சபையிலே கூடி ஆராதனை செய்யுங்கள். சபையிலே ஏக சிந்தையோடு கூட கர்த்தரை நோக்கி நீங்கள் துதித்து ஏக சிந்தையோடு கூட ஒரு கூட்ட ஜனங்கள் சபையிலே இருந்து ஆராதனை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். சபையை திருப்பி சபையை புறக்கணிச்சுட்டு நாங்க வீட்டுல இருந்து நிம்மதியா நாங்க அங்க உட்கார்ந்து ஸ்கிரீனை பார்த்து கையை தட்டி ஆராதிக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்கிரீனோட ஒன்றி விடாதீர்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, இன்னும் சொல்ல போச்சுன்னு சொல்லுச்சுன்னா என்னன்னு கேட்டா, நேரலையில வந்தாவே ஏன் எங்க பிரதர் போயிட்டீங்க, எங்க சிஸ்டர் போயிட்டீங்க கேட்டோம்னா என்ன சொல்றோம்? போய் ரெடியா அவுத்து வச்சிருப்போம். கரெக்டா கதை கட்டுறதுல நம்மள மாதிரி கதை கட்டுறதுல ஆளே இருக்க மாட்டோம். தனியா கதை கட்டி வச்சிருப்போம் ரெடியா. நேரா கேட்கும் போதே, இனி நேரலையில கேட்கும் போது என்ன சொல்லுவோம்? நான் உட்கார்ந்து இருந்தேங்க, பாப்பா தான் மறைச்சிருச்சு, பீப்பா தான் மறைச்சிருச்சுன்னு ஏதாவது ஒரு கதையை சொல்லுவோம். மூளையில தான் உட்கார்ந்து இருந்து நீங்க கவனிக்கலீங்க, தெளிவா சொல்லிடுவோம். அப்படித்தானே நடக்கும். இதுதான். ஆக தயவு செய்து ஆலயத்தை விட்டுறாதீங்க. இதுதான் மிக முக்கியம். இதுல இன்னும் நிறைய பேர் வேற என்னன்னு சொல்லி கோவிட் கொரோனா காலத்துல கூட்டம் சேரக்கூடாது, வரக்கூடாது, நீ எங்கேயுமே போகக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, கடைக்கு போகக்கூடாது, நல்லது கெட்டது எந்த இடத்துக்கு நீ போகக்கூடாது, வீட்டிலேயே உட்கார்ந்துருக்கணும் பூட்டிக்கிட்டு. சரியா? ஆனா ஒன்ன மட்டும் மறந்துடக்கூடாது. எப்படி? எகிப்து தேசத்துல வீட்டை பூட்டி நீ கட்டளுக்கு அடியில போய் உட்கார்ந்தாலும் தலைச்சனை நான் சங்கரிப்பேன்னு சொன்னா தலைச்சன் பிள்ளைகளை சங்கரித்தார். மறந்துடாது. உண்டா? ஆனா அதே சமயத்துல
கர்த்தருடைய ஜனங்கள் முன்னாலே செங்கடலும் பின்னால பார்வோனுடைய அத்தனை படை வீரர்களும் நடந்து வந்தாலும் நடுவிலே என் கர்த்தருடைய ஜனங்கள் நின்றாலும் அங்கே தேவனுடைய அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் நடுவில் நின்று கர்த்தருடைய ஜனங்களை பாதுகாக்கும் என்றால் பாதுகாக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் மனசுல வச்சுக்கிறீங்க. அது எப்படிப்பட்ட வியாதி, உன்னை எப்படிப்பட்ட பெருந்தொற்றா இருந்தாலும் அது நம்மை அணுக வேண்டும். பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நீ பயப்படாது இருந்தா அது உனக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட வார்த்தை. அது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அரசாங்கத்திற்கு நீ பயப்படு, அரசாங்கத்தினுடைய கட்டளைகளுக்கு நீ பயப்படு. முகக்கவசம் போடணும், சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், சானிடைசர் உபயோகப்படுத்தணும். சரி, ஹல்லேலூயா. லாக்டவுன் போட்டு வீட்டுக்குள்ள இருக்கணும். இது எதற்கு பயப்படணும்? அரசாங்க கட்டளைகளுக்கு நீ பயப்பட வேண்டும். இந்த கோவிடுக்கெல்லாம் நீ பயப்பட வேண்டியதில்லை. புரியுதுங்களா? கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக பிரியமானவர்களே, காரியங்களை நீங்கள் நினைத்துக் கொண்டுங்கள். நீங்கள் வருகிற இடம் பாதுகாப்பும் கோட்டையும் அருணுமாயிருக்கிற இடம். கர்த்தர் உங்களை பாதுகாப்பார் என்று சொன்னா, கர்த்தர் இருக்கிற இடம் உங்களை எப்படிப்பட்ட இடம்? உங்களுக்கு பாதுகாப்பும் கோட்டையும் அரணுமாயிருக்கிற இடம். வாசிப்போம். இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் காண்பித்துக் கொடுக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 2வது 3வது வசனத்தை வாசிப்போம். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாக இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, இங்க பாருங்க. 40 நாள் உபவாசம். 40 நாள் உபவாசம் எப்படி இருப்போம் சொல்லுங்க? நீங்கெல்லாம் நல்லா இருப்பீங்கயா, என்னையத்தான் சொல்லணும். பவுல் குடும்பம், நம்ம பாஸ்டர் குடும்பம், பாஸ்டர் எல்லாம் ரொம்ப கவனமா இருப்பார். நான் அப்போ 40 நாள் உபவாசம் தான் ஆரம்பத்தில் இருப்பாங்க. இப்ப எல்லாம் இருக்காருன்னு தெரியல. ஆரம்ப காலங்கள் எல்லாம் மிக கடுமையான உபவாசம் இருப்பார்கள். சரியா? ஆக 40 நாள் சாயங்காலமா காபி குடிச்சுக்கலாங்கிறது வேற விஷயம், தண்ணியை குடிச்சுக்கலாம். ஆனா நம்ம ஆண்டவர் எப்படி இருந்திருப்பார்? 40 நாள் ஒன்று புசியாமல் குடியாமல் அவ்வளவு கடுமையான ஒரு உபவாசத்தை இருந்திருப்பார். அப்படி வருமா, அப்படி ஒரு கடுமையான உபவாசத்தில் இருக்கும்போது எவ்வளவு பசியா இருந்திருக்கும், எவ்வளவு தாகமா இருந்திருக்கும். நீயும் நானும் என்ன பண்ணிருப்போம்? அவன் வந்து சொல்றான், சோதனைக்காரன் என்ன சொல்றான்? இந்த கல்லுகளெல்லாம் அப்பமாக சாப்பிட்டுருந்தான். நமக்கு முன்னால நம்ம கிட்ட இந்த வார்த்தையை சொல்லியிருந்தோம்னா நமக்கு முன்னால இருக்கு 2 காரியம். என்னன்னு சொல்லுங்க? நம்ம கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தா நம்ம இப்ப அந்த இடத்துல இருக்கிறோம், என்ன ஆயிருக்கும் சொல்லுங்க? 2 காரியம் சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. போகணும், ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்க முடியாது. சரி, நானே சொல்றேன். 2 காரியம். 1, கடுமையான பசி. சரி, அவன் வேற சொல்லிட்டான். சரி, பசி இப்ப அந்த காலத்துல எப்படி என்ன பசி, என்ன புலி பசித்தாலும் புள்ள திங்காதும்பா. இந்த காலத்து புலி என்ன செய்யும்? சுத்தியும் முத்தியும் பார்க்கும், ஒருத்தன் இல்லையா, சரி பசிக்குதுறான்னு 2 புள்ள சாப்பிட்டுரும். அப்படித்தான், அதே மாதிரிதான் நம்ம நிலைமை. நல்ல சரி அவனே சொல்லிட்டானப்பா, பிரச்சனை இல்லை, 2 சாப்பிட்டு கல்ல மாத்தி சாப்பிட்டுலாம் அப்படின்னு நினைப்போம். இல்லைன்னா 2வது மிக முக்கியமான காரியம் வீம்பு. என் பவரை காட்டுறேன். இது கல்ல அப்பமா தானே மாத்தினேன், மாத்திடுறேன், விடு, மாத்தியாச்சு, சாப்பிட்டாச்சு, முடிஞ்சு போச்சு, என்னோட பவரை காமிச்சிட்டேன். 2 காரியம். நமக்கு முன்னால் நம்மளா இருந்தா அதான் செஞ்சிருப்போம் இல்லையா? ஆனால் இயேசு என்ன செஞ்சாரு? 40 நாள் கல்லு என்ன சொன்ன? 40 நாள் மாத்திரம் தேவனுடைய வார்த்தையினால.
ஏன் ஆண்டவர் அதை செய்யல? அநேக வார்த்தைகள் உண்டு, இதற்கு அநேக வியாக்கியானங்கள் உண்டு இந்த வார்த்தைக்கு. ஆனால் இன்றைக்கு நான் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். இது மாயை. கல்ல அப்பமாக்குறது ஆண்டவருக்கு ஒரு பெரிய காரியம் அல்ல, ஆனால் அது மாயை. அதுதான் இன்னைக்கு அலைக்கற்றையின் வாயிலாக நீ இன்றைக்கு திருப்திப்பட்டு கொண்டிருப்பாய் என்று சொன்னால் அது மாயை. அது சபை என்ற சபை அல்ல. அது அப்பம் கர்த்தருடைய வார்த்தையா இருக்காது. கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? சபை ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். நீ வீட்டில் உட்கார்ந்து நீ அதை பார்த்துக்கிட்டு நீ அதிலேயே திருப்திப்பட என்று சொல்லவில்லை. சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். நாளைக்கு சபை எடுத்துக் கொள்ளப்படும். சபைதான் மனவாட்டி. மணவாளனுக்கு ஏற்றதான மனவாட்டி சபைதான், தனிப்பட்டவர்கள் அல்ல. இல்லைங்களா? கரெக்ட் தானே? ஆக சபை, ஆக சபையில தான் நீ நிக்கணுமே ஒழிய, சபைக்காகத்தான் நீயே ஒழிய நீ வந்து வேற எதுலயும் நீ திருப்திப்பட்டு கொண்டிருப்பாய் என்று சொன்னால் இன்னைக்கு விட்டு. ஆக இதெல்லாம் மாயை. இதுதான் முக்கியம். ஆனா அதுக்காக நீ டெலிவிஷன்ல இருக்கிறதெல்லாம் கேட்காத, ஆவிக்குரிய நிகழ்ச்சிகளை கேட்காதன்னு நான் சொல்லல. அதற்கு எதிராளியும் இல்லை நான். நீ இதுல திருப்திப்பட்டு கொண்டு நீ ஆவிக்குரிய சபைகளுக்கு, உன்னுடைய சபைகளுக்கு போகாம இருக்காத. இதுதான் கடந்த நாள்ல நான் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனை சந்தித்தேன். அவர் சொன்ன வார்த்தை இதுதான். இன்றைக்கு அநேகர் இதனால ஈர்க்கப்பட்டு சபைக்கு வருவரை நிறுத்திவிட்டு இந்த ஈர்ப்பினாலே அவர்கள் போய் அப்படியே இன்ப சுற்றுலாவும் போய்விட்டு வந்து விடுகிறார்கள். எப்படி? சபைக்கு வருவதை விட்டுவிட்டு இவைகளினால் ஈர்க்கப்பட்டு அப்படியே 10 பேரை கூட்டிட்டு அப்படியே டிராவல் ஒரு வண்டியை புடிச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டு அப்படியே இன்ப சுற்றுலாவும் போய் பார்த்துட்டு அப்படியே வந்துருவாங்க. இதுதான் நடக்குது. ஆக இவைகள் எல்லாம் தவறு. ஆக இப்படிப்பட்ட காரியங்களை செயல்படாதீர்கள். இதை நீங்கள் ஊக்குவிக்காதீர்கள். கர்த்தருடைய சபையிலே நீங்கள் எங்கே நாட்டப்பட்டிருக்கிறீர்களோ அங்கே நீங்கள் இருப்பதற்கு நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். வாசிங்க, சபையை குறித்து. சபை ஏற்படுவதற்கு முன்பாகவே ஆண்டவர் எங்கிருந்து எகிப்து தேசத்திலிருந்து ஜனங்களை அழைத்து கொண்டு வந்த நாட்களிலே, வனாந்தரத்திலே இருந்த நாட்களிலே கர்த்தர் சொன்ன வார்த்தை யாத்திராகமம் 12:16 வாசிங்க. முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும், 7ஆம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் இருக்க வேண்டும். அவைகளில் ஒரு வேளையும் செய்யப்படலாகாது. அவரவர் சாப்பிடுவதற்கு தேவையானது மாத்திரம் உங்களால் செய்யப்படலாம். இதுல ஒரு பயிலும் கேட்க மாட்டான்னு தெரியும். கரெக்டா சோறு திங்கிறதுல மட்டும் ஒரு பையனும் பட்னியா இருக்க மாட்டான்னு தெரியும். சாப்பிடுறதுக்கு மட்டும் செஞ்சுக்கோ. ஆக முதலாம் நாளும் 7ஆம் நாளும் சபை கூடி வர வேண்டும் என்பதை தேவன் திட்டவட்டமாக, கிறிஸ்து சபைக்கு தலைவராய் இருப்பதை, கிறிஸ்து சபையை தன் ரத்தத்தை சிந்தி சபையை சம்பாதிப்பதற்கு முன்பாகவே தேவன் இப்படிப்பட்ட ஒரு நியமத்தை கொடுத்திருக்கிறார். சபை. ஹல்லேலூயா. ஆக சபையின் முக்கியத்துவம் இதுதான். ஆக பிரியமானவர்களே, தற்காலிகமான ஏற்பாடுகள் இவைகள் எல்லாம் என்ன? ஒரு ஆவிக்குரிய தொடர்பு. இந்த லாக்டவுன் பீரியட்ல ஒரு ஆவிக்குரிய தொடர்பு அற்று போய்விடக் கூடாது என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு தற்காலிக ஏற்பாடுகளை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த தற்காலிக ஏற்பாடுகளை நீ திருப்தியோடு நீ ஏற்றுக்கொண்டு இதுவே போதும் என்று நீ நினைத்துக் கொள்ளாதபடிக்கு கர்த்தர் உனக்கு கொடுத்த நியமிக்கப்பட்ட சபையிலே, நீங்கள் நாட்டப்பட்டிருக்கிற சபையிலே நீங்கள் விருட்சமாய் வளர்ந்து கனி கொடுப்பவர்களாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாசிப்போம். 2வது, இது முதல் காரியத்தை சொல்லி முடிச்சிட்டேன். ஒரே ஒரு காரியம்தான், சபை. இந்த சபையை நீங்க எவ்வளவு முக்கியமாய் எண்ணுகிறீர்களோ, நீங்கள் எதிலும் இன்றைக்கு ஆன்லைன் சர்வீஸையே நீங்க நம்பிட்டு அதுலயே திருப்திப்பட்டு சபையை விட்டு விடாதீர்கள். கேட்டா எங்கங்க இன்னைக்கு ஏங்க சர்ச்சுக்கு வரல,
இல்லைங்க ரொம்ப இதா இருந்துச்சு, அதனால நாங்க சர்வீஸ் எல்லாம் அட்டன் பண்ணிட்டுங்க. எங்கேங்க அட்டன் பண்ணீங்க? அதான் ஆன்லைன் சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டேங்க. தயவு செய்து இருக்காதீர்கள், உங்களுடைய சபைக்கு போங்கள். இதுதான் முதல் காரியம். இரண்டாவது காரியம் வாசிப்போம். சங்கீதம் 92:13 வாசிங்க. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். பிரியமானவர்களே, விதையாய் நாட்டப்பட்டீர்கள். எப்படி? விதையாய் நாட்டப்பட்டீர்கள். இன்றைக்கு வேர் விட்டு நீங்கள் செடியாய் வளர்ந்து பூவாய் மலர்ந்து காயாய் காய்த்து கனி கொடுப்பவர்களாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. உங்கள் கனி கொடுப்பவர்களாய் இருக்கிறபடினாலே நீங்கள் உங்கள் சபைக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாயிருங்கள். பிரயோஜனம் உள்ள பாத்திரமாயிருங்கள். பிரயோஜனமற்ற பாத்திரமாய் இருக்காதீர்கள். கனி கொடுப்பவர்களாயிருங்கள். கனி கொடுக்காத மலடாய் இருக்காதீர்கள். தயவு செய்து கனி கொடுக்காத மலடாய் இருக்காதீர்கள். கனி கொடுக்க மனதற்றவர்களாய் இருக்காதீர்கள். ஏனென்று கேட்டால் நீங்கள் விதையாய் நாட்டப்பட்டீர்கள், செடியாய் வளர்ந்தீர்கள், வளர்க்கப்பட்டீர்கள். இன்றைக்கு விருட்சமாய் வளர்ந்திருக்கிறீர்கள், பூவாய் மலர்ந்திருக்கிறீர்கள், காயாய் கனியாய், இப்படி எல்லா விதத்திலும் நீங்கள் வளர்க்கப்பட்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கிற நீங்கள் கனியற்றாதீர்கள், கனி கொடுக்க மனதற்றவர்களாய் இராதீர்கள். அத்திமரத்தினுடைய சரித்திரம் தெரியுமா? தெரியுங்களா? அத்திமரத்தினுடைய சரித்திரம் தெரியுமா? எங்களுக்கு எங்கீங்க தெரியும்? நீங்களும் வாரம் சொல்றீங்க, நாங்களும் ஆமா ஆமான்னு மண்டையாட்டுறோம். இந்த 2 கால ஆண்டவர் எதுக்கு கொடுத்திருக்கிறாரு? இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு போறதுக்கு தானே. அப்படித்தானே? அத்திமரத்தினுடைய சரித்திரம் என்ன? சொல்லுங்க, வாசிங்க. மத்தேயு 21:18-19. காலையில் அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழி அருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இலைகளை என்று வேறொன்றையும் காணாமல் இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாயிருக்க கடவுள். ஆமென். இதுதான் நாம் விதையாய் நாட்டப்பட்டோம். இன்றைக்கு விருட்சமாய் வளர்ந்திருக்கிறோம், பூவாய் மலர்ந்து காய் காய்த்து கனியாய் இன்னைக்கு பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறோம். கொடுத்த பலனை கொடுக்க மனதில்லாதவர்களாய் இருப்போம் என்று சொன்னால், இயேசு வந்து அதை பார்த்தார் என்று சொன்னால் என்ன நடக்கும்? பட்டு போறதுக்கு அது என்ன எவ்வளவு நேரமாய் போயிடும். உணர்ந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு கொடுப்பதிலே ஆபேலை போல இருங்கள். ஆபேலை போல இருங்கள். கர்த்தருக்கு கொடுப்பதிலே ஆபேலை போல இருங்கள். காயினை போல இராதீர்கள். ஆபேலை போல நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், அவன் மரித்தும் சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கையை குறித்து கர்த்தரே சாட்சி கொடுத்தார். ஆனால் ஆபேலுடைய சாட்சி எப்படி இருந்தது? அவனுடைய காணிக்கை சாபத்திற்கு ஏதுவாக இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 2 கொரிந்தியர் 9:7 வாசிக்கிறோம். உற்சாகத்துடன் கொடுக்கிறவனிடத்திலே தேவன் பிரியமாயிருக்கிறார். நாட்டப்பட்ட இடத்திலே கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும், உற்சாகத்தோடு கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். லாக்டவுன் பீரியட் உண்மைதான், இல்லைன்னு இல்ல. சபைகள் பூட்டப்பட்டிருக்கிறது உண்மைதான், இல்லை என்று இல்லை. சபைகளுக்கு தேவை இல்லையா? என்ன சொல்ற? என்னைக்கும் பணம் கொடுன்னு கேட்டதில்லை. எதற்காக காசு கொடுன்னு கேட்டிருக்கிறேனா? எதற்கு நான் கேட்டதில்லை. டொனேஷன் கொடுன்னு கேட்டிருக்கிறேனா? கேட்டதில்லை. இதுக்கு கொண்டு வா அதுக்கு கொண்டு வான்னு கேட்டிருக்கிறேனா? கேட்டதில்லை, கேட்கவும் மாட்டேன். சரியா? ஆனால் கொடுக்க வேண்டியது உன்னுடைய கடமை இல்லையா? அப்படி கொடுக்காவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை சாபமான வாழ்க்கை, உன்னுடைய வாழ்க்கை சபிக்கப்பட்ட வாழ்க்கை இல்லையா? நீ யாரை ஏமாற்றுகிறாய்? என்னையா ஏமாற்றுகிறாய்? இல்லையே.
யோசிச்சு பாருங்க. பூட்டப்பட்ட வாழ்க்கை பூட்டப்பட்டுதான் சபைகள் பூட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் சபைக்கு தேவைகள் உண்டு. ஹல்லேலூயா. சபைக்கு தேவைகள் உண்டு. நீ கொடுக்க வேண்டியது, சபைக்கு கொடுக்க வேண்டியதை, நியாயமாய் கொடுக்க வேண்டியதை சபைக்கு நீ கொடுத்திருப்பாய் என்று சொன்னால் எத்தனை சபைகள், எத்தனை சபை ஊழியர்கள் தேவையுள்ளவர்களாக இருந்திருப்பார்கள் இல்லைங்களா? எத்தனை பேர் இல்லாதவர் இருந்திருப்பார்கள். நம்முடைய சபை எத்தனை பேரை சந்தித்திருக்கலாம். நம்ம வயிறார சாப்பிட்டு இருந்தோம் இல்ல, சொல்லுங்க இல்லையா? எதில் நாம் குறைந்தவர்களாக இருந்தோம் சொல்லுங்க. 4 மாசம் வேலை இல்ல, 6 மாசம் வேலை இல்ல, 3 மாசம் 4 மாசம் சம்பளம் இல்ல. எதில் குறைந்தவர்களாக இருந்தோம்? என்றைக்கு பட்டினி இருந்தோம்? என்றைக்கு நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படவில்லை? ஆனாலும் சபைக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பதற்கு மனதில்லையே. சபை திறந்திருந்த நாட்களிலும் கூட கொடுப்பதற்கு மனதில்லை. நீங்கள் கொடுக்க வேண்டிய, அல்லது நான் என்றைக்காவது உங்களுடைய வீட்டுக்கு வரும்போதுல ஒருத்தர் எனக்கு காணிக்க கொடுக்கணும்னு சொல்ல மாட்டேன். கொடுக்க கூடாது என்று சொல்லி இருக்கிறேன் இல்லையா? நான் வீட்டுக்கு வரும் பொழுது எனக்கு பணமோ காசோ பொருளோ எதையும் எனக்கு கொடுக்க கூடாது. இதுதான சபையில் அறிவிச்சிருக்கிறேன். ஆனால் அதையும் மீறி நீங்கள் எனக்கு 100 ரூபாய் கொடுத்தால் கூட இந்த இடத்துல நான் இந்த புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறேன் இல்லையா? நானே இதுல எழுதி வைத்திருக்கும் போது நீங்கள் கர்த்தருக்கு கொடுத்ததை கர்த்தர் எத்தனை அவரோட புஸ்தகத்தில் எழுதி வச்சிருப்பாரா? எழுதி வச்சிருக்க மாட்டாரா? எழுதி வச்சிருப்பாரா? எழுதி வச்சிருக்க மாட்டாரா? அப்ப அதற்கான பலனை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்களா? பெற்றுக்கொள்ள மாட்டீர்களா? அப்ப அதற்குண்டான பலனை நீங்கள் அனுபவிப்பீர்களா? அனுபவித்திருக்க மாட்டீர்களா? ஏன் நமக்கு ஆசீர்வாதம் இல்ல? ஏன் ஆசீர்வாதம் இல்ல? என்னைக்காவது கேள்வி கேட்டிருப்போமா? சொல்லுங்க. அவன் யோசிச்சான். அன்னைக்கு இருந்த யூதன் யோசிச்சான். 10ல் 1 பங்கு கொடு, நீ ஆசீர்வாதமா இருப்ப. ஃபார்முலா அவன் கண்டுபிடிக்கிறான். கர்த்தர் சொன்ன வார்த்தையை செஞ்சான். 10ல் 1 பங்கு கொடுக்கிறதுன்னா நம்ம யோசிச்சோம், உரம் போட்டா வளரும்னு. உரம் போட்டா வளரும், உரம் போட்டா காஞ்சி போச்சு. 10ல் 1 பங்கு கொடுத்தா ஐயோ அந்த காசு இருந்ததுன்னா நமக்கு வேற செலவுக்கு ஆகுமே, இன்னொரு செலவு கூட வருது. இன்னொரு செலவு இல்ல, ஒரு செலவு இல்ல, 9 செலவு கூட வருது இல்லை. ஆக பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், என்ன வேலை இருந்தாலும் சரி கர்த்தருக்கு கொடுக்கிறதுல, சபை திறந்திருக்குதோ சபை திறக்கலையோ, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை எடுத்து வைத்து கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கிற நேரத்தில் கொடுக்கணும். அப்ப என்ன செய்வோம்? சபைகளுடைய தேவைகள், எத்தனையோ இடத்துல தேவைகள் இருக்கிறது, அதை சந்திக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்ல ஆண்டவர் கேட்கிறார், வாசிங்க மல்கியா 3:8-9 வாசிங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சிக்கிறோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும்படியாக உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள். அல்லேலூயா. பாருங்க, இதுதான் நம்ம என்னைக்கு ஆண்டவருடைய காரியத்தை நம்ம தெளிவா இருக்கணும். முதலாவது, இந்த நாள்ல ஆண்டவர் இன்னைக்கு சபைகள் திறந்திருக்கும் போது, சபைதான் இன்னைக்கு. நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு தாய் வழி சொந்தமும் அநேகர் உண்டு, தகப்பன் வழி சொந்தமும் அநேகர் உண்டு, மனைவி வழி சொந்தமும் அநேகர் உண்டு. ஆனால் என் நல்லது கெட்டதற்கு இவர்களை எல்லாம் நான் முன்னால் வைத்துக் கொள்ளுவதில்லை. எனக்கெல்லாம் தெரிந்த ஒரே சொந்தம் என் சபை சொந்தம் மாத்திரமே. ஹல்லேலூயா.
நீங்கள் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு நான் முன்னால் வைத்துக் கொள்ளுவது என் சபை சொந்தம் மாத்திரமே. இவங்கதான் எனக்கு நல்லது கெட்டது எல்லாமே. சரியா? என்னோட வேண்டியது என்னுடைய சபை ஐக்கியம். ஏனென்றால் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஐக்கியம் இவர்கள் மாத்திரமே. என் சபை எனக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த சபைதான். ஆக அதே மாதிரிதான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உங்களுக்கு எந்த இடத்திலே உங்களை நாட்டினாரோ அந்த இடத்துல நீங்கள் விருட்சமாய், நீங்கள் வேர் விட்டு விருட்சமாய் வளர்ந்திருக்கிறீர்கள். அந்த இடத்துல நீங்கள் செடியாய் வளர்ந்து பூவாய், விருட்சமாய் வளர்ந்து பூவாய் மலர்ந்து காயாய் காத்து கனியாய் கொடுங்கள் அங்கே. ஹல்லேலூயா. ஒன்று, நீங்க டிவியை பார்த்துட்டு டிவியை பாருங்க, ஆவிக்குரிய நிகழ்ச்சிகளை பாருங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதம் தான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. அதிலே மாயை, அதிலே திருப்திப்பட்டு சபையை விட்டு விடாதீர்கள். அது மாயை. உங்களை பேர் சொல்லி அழைப்பவர்கள் எல்லாம் நீங்க கிட்ட போனீங்கன்னா பிரதர் நீங்க யாருன்னு தான் கேட்பாங்க. ஆனால் உங்களை பேர் சொல்லி உங்கள் தோளில் தட்டி உங்களை அணைத்துக் கொள்ளுகிற உங்களுடைய தகப்ப ஆவிக்குரிய தகப்பன் மாத்திரம்தான். புரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக, கர்த்தருக்கு கொடுப்பது உங்கள் கடன், உங்கள் கடமை. கடன் அல்ல, கடமை. நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கும் உங்களுக்கு வேண்டிய பலனை கொடுத்திருப்பவர் அவர். அவருக்கு கொடுக்கிறது முதல்ல கொடுங்க. அவரை ஏமாத்தாதீங்க. அவர் வாய் விட்டு சொல்றாரு, என்ன வஞ்சிக்காத. அதையும் தாண்டி நீ வஞ்சிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உனக்கு என்ன அறிவு இருக்கு? நீ என்ன கேட்க மாட்டாரா? நீ என்ன மனுஷன்? நம்ம கேட்க மாட்டோமா? சொல்லுங்க. ரொம்ப கடுமையான வார்த்தைகளை நான் பிரயோகிக்கிறேன். ஏன் நம்ம ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிறோம்? ஏன் நாம் பலவீனப்படுகிறோம்? இதெல்லாம் காரணம் தான். ஆக சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலாக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.